நாராயண் ராம். வணக்கம். இன்று நமது எபிசோடில் நாங்கள் மகளிர் மரியாதை குறித்த விவாதத்தை நடத்தப் போகிறோம். ஒவ்வொருவரும் இதை அறிந்தே இருக்கிறார்கள் மற்றும் பெண்கள் மரியாதைக்கு உரியவர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு மரியாதை மட்டுமின்றி அவர்களின் பாதுகாப்பையும் அளிக்க வேண்டும். ஆனால் ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்கின்றன? ஏன் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கின்றன? மக்களின் மனோபாவத்திற்கு என்ன ஆகிவிட்டது? பெண்ணின் மரியாதை எங்கு மறைந்தது? இன்று இந்த அனைத்து அம்சங்களையும் நாம் பேசப் போகிறோம். இன்றைய மாற்றமான சூழலில் பெரிய பிரச்சனை என்னவென்றால், சமுதாயத்தின் விதிமுறைகளை மனிதன் தனது விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்து நடத்துகிறான். இன்றைய சமுதாயம் படித்த, செழித்த சமுதாயமாக உள்ளது. ஆனால் அப்போதும் ஆண் மற்றும் பெண் சமத்துவம் குறித்து கேள்விகள் எழுகின்றன. நாங்கள் கூறுகிறோம், பெண்கள் ஆண்களுடன் தோள் கூடிச் சேர்ந்து நடக்கிறார்கள் என்று. ஆனால் இதை மறுக்க முடியாது. சில ஆண்கள் பெண்களை சமத்துவமாக காண விரும்பாமல் பொறாமைப்படுகிறார்கள். நீங்கள் எங்கும் பாருங்கள், அரசு வேலைகளிலோ அல்லது தனியார் வேலைகளிலோ ஆண்கள் அதிகம், பெண்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. இதன் மூலம் ஆண்கள் இன்னும் பெண்களை முன்னேற்ற அனுமதிக்க விரும்பவில்லை என்பது தெரிகிறது. இது இருவரின் உறவில் பிணக்கம் தோன்றுவதற்கான காரணமாகிறது. இப்போது நம் எண்ணங்களில் மாற்றம் அவசியம். பெண்களுக்கு அவர்களின் மரியாதையும் உரிமைகளையும் வழங்க வேண்டும். ஏனெனில் பெண்கள் செய்ய முடியாத வேலை எதுவும் இல்லாமல் இருக்கிறது. பெண்கள் ஆண்களை விட பெரும்பாலான விஷயங்களில் சிறந்தவர்கள். ஒரு ஆண் தன்னை பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறந்தவன் என்பதை மறந்துவிடுகிறான். அதே ஆண் பெண்களை மரியாதை செய்ய மறுக்கிறான். இது ஏன்? நாங்கள் மறந்துவிட்டோம். சனாதன தர்மத்தில் தெய்வங்கள் தங்களது துணைவியர்களுக்கு மதிப்பளித்தனர். சிவபெருமான் எப்போதும் பார்வதியை அழகு படைத்து போற்றினார். கிருஷ்ணரும் ராதையின் பாதங்களை அலங்கரித்தார். அப்போதும் ஆண் வடிவிலான அரக்கர்களை காளி மற்றும் துர்கா தெய்வம் வதம் செய்தார்கள். இன்றும் பெண் தன்னை மிகவும் பலவாய்ந்தவளாகவே வைத்திருக்கிறார். ஒரு பெண்ணை வலிமையானவளாக உருவாக்க பெண்களுக்கு நல்ல கல்வி வழங்கப்பட வேண்டும். இன்று எந்த துறையில் கற்கக்கூடிய பெண்ணின் சாதனை இல்லை? டாக்டர், தொழில் முனைவோர், விமான ஓட்டி அல்லது நாட்டின் அதிபர் என்று பார்த்தாலும் பெண்கள் சிறந்து விளங்குகின்றனர். ஆகவே சமுதாயம் இப்போது பெண்கள் மரியாதைக்குரியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களை பாதுகாப்பது நம் கடமை. ராம் நாராயண் ராம் சமூகத்தில் பரவி வரும் எதிர்மறை ஆற்றலை எப்போதும் நீக்க முயற்சிக்கிறார். இதன் மூலம் சமுதாயத்தில் இருள் நீங்கி விழிப்புணர்வின் ஒளி பரவ வேண்டும்.